இந்த காலத்து பெண்களே இப்படி நாகரிகத்துக்கு பயந்து நியாயத்தை கோட்டை விட்டுடுவாங்க. அந்த பையன் இப்படிப்பட்ட அயோக்கியன்னு நான் நினைக்கிறேன். உன போது விடு, இவன் ஒருத்தன் தானா? வசந்தி, உனக்கு இவனை விட நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி கவலைப்படாது. இதோ கட்டக்கணமா நினைச்சு மறந்து. இல்லக்கா, இல்ல, நான் அவரை மறக்க முடியாது. எனக்குன்னு பிறந்தவர் அவர் ஒருத்தர்தான். என் உள்ளமும் உடலும் எப்பவும் அவருக்கு சொந்தமாயிடுச்சுக்கா. நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? உள்ளமும் உடல், நீ என்னமா சொல்ற? அக்கா, உங்க கழுத்துல தாலி இருக்கு, என் வயிற்றுல குழந்தை இருக்குக்கா. என்ன காரியம் செஞ்சுட்டு, என்ன காரியம் செஞ்சுட்டு உன் வாழ்க்கைய நாசமாக்கிக்கிட்டியே, நாசமாக்கிக்கிட்டியே. இதுதான் படிப்போட லட்சணம். இப்ப நான் என்ன செய்யுது? இப்ப நான் என்ன செய்யறது? இந்த விஷயத்தை சித்தப்பா கேட்டா அவரால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியுமா? தாங்க முடியாதம்மா. வசந்தியா இப்படிப்பட்டு காட்டிருக்கா, என்னால இதை நம்பவே முடியலையம்மா. அப்பா, எனக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் இல்லாம செஞ்சுட்டு வைரமா இருந்த நான் எரிஞ்சி கரித்துண்டாயி குப்பமேட்ல விழுந்துட்டேப்பா. உங்க கௌரவத்தை அழிச்சிட்ட இந்த பாவிய உங்க கையால் என்னை கொன்னிடுங்கப்பா, கொன்னிடுங்க, கொன்னிடுங்க. என்னம்மா, அறைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அக்கா வாசலுக்கு எப்படி வந்தான்னு அதிர்ச்சியா இருக்கா? அறைக்குள்ள தூங்குறது அக்கா இல்ல, தலகாணி. தெரியுமே, நீ இப்படி கிளம்பி வருவேன்னு எதிர்பார்த்துதான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். வசந்தி, உன் நிலைமையில இருக்கிற பெண்கள் ஒண்ணு விஷத்தை சாப்பிடுவாங்க, இல்லன்னா வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அதான் சினிமாவில காட்டுறாங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு. விஷத்துக்காக வீடு போற தேடி இருப்பேன். என் வீட்டை விஷம் எங்க இருக்கு? வீணையும் தம்புராவும் தான் இருக்கு. ஒண்ணு சொல்ற வசந்தி, நீ என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு 1000 கண்டு இருக்கு. நான் எதுக்காக வாழணும்? நீ எதுக்காக சாகணும்? எங்க அப்பா இறந்தது நான் தான் காரணம் இல்லங்கிறேன். அவர் கணக்கு தீர்ந்து போச்சு, அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும்? நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க, ஆனா என் மனசாட்சிக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. நான் என்ன செய்வேன்? அக்கா, நான் பிறந்த உடனே தாய் இழந்த எனக்கு எங்க அப்பா தான் தாயா இருந்தார். என்ன அன்போடு மட்டுமில்ல பண்போடு வளர்த்தார். அம்மா வசந்தி, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நான் சாகணும் அப்படின்னு சொன்னவர் நான் கெட்டு போனதை பார்த்துட்டு. வசந்தி, என்ன பைத்தியக்காரத்தனா இது? கல்யாணத்துக்கு அப்புறம் வரம்பு மீறினா அது கலங்கம். அந்த மாதிரி இப்போ நீ யாரையாவது கட்டிக்க போறியா? அக்கா, அப்படி ஒரு காட்சி என் கனவுல கூட வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அக்கா, அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாதே வசந்தி, விதி விளையாடு. அதை பார்த்து நீ என் மாதிரி சிரிச்சுக்கிட்டுக்கணுமே தவிர அழக்கூடாதம்மா. அழுது பிரயோஜனம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி அக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அவருடைய குழந்தைதான் என் வயிற்றுல இருக்குன்னு இந்த உலகத்துக்கு ஏன் அவருக்கே தெரியாது. நான் செத்துட்டதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பமா இருக்கிற என்ன பார்த்து இந்த உலகம் சிரிக்காதா? கழுத்துல தாலி இல்லன்னு நீ கவலைப்படுற, கழுத்துல தாலி போட்டுக்கிட்டு நான் படுற அவஸ்தை உனக்கு தெரியுமா? உன் புருஷன் யார், எங்க இருக்காரு, ஏன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டாரு, இப்படி எத்தனையோ 1000 கேள்விகள். நானே உன் மாதிரி கோழையா இருந்தா அன்னைக்கே இந்த தாலி செங்கிலியில தூக்கு போட்டுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு இந்த தாலி செங்கிலி ஸ்ட்ராங். உங்க தைரியம் எனக்கு இல்லக்கா. இருக்கணும்மா, இல்லன்னா இந்த நிலைமையில வர வச்சுக்கணும். அப்படி இல்லக்கா, நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்து அது வளர்ந்து பெரியவனாய் ஏமா உன் கழுத்துல தாலி இல்லைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ என்னமா சொல்றது? நீ என்னமா சொல்றது? நான் சொல்றேன். இதோ பார் குழந்தாய் 10 பவுன் தாலின்னு காட்டுவேன். அக்கா, ஆமாம்மா,
உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தாய் நீ இல்ல, நானம்மா, நான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கரெக்டா தான் சொல்றேம்மா. இந்த பாழா போன சமுதாயத்துக்கு பயப்படணும், மரியாதை கொடுக்கணும் நீ நினைக்கிற. ஆனா இந்த சமுதாயம் நமக்கு மரியாதை கொடுக்கணும் நான் விரும்புறேன். வசந்தி, நாளைக்கு உன் குழந்தைக்கு நான் தாயான பிறகு எங்க இந்த சமுதாயம் என்ன கேட்கட்டும், கேள்விக்கு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியுமா, என்கிட்ட நெருங்க முடியுமா? வசந்தி, நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாத. நான் காப்பாத்துறேன். இந்த குழந்தைய 10 மாதம் என் வயித்துல சுமந்தேன். அந்த 10 மாத பந்தந்தா இதுக்கும் எனக்கு உள்ள சொந்தம். இந்தாங்க. வசந்தி, உன்னுடைய விலை மதிப்பில்லாத இந்த ஆட்சியிலே நான் என்னைக்குமே உரிமை கொண்டாட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி உன் குழந்தைக்கு நான் தாயா இருப்பேன். ஆனா ஒண்ணு, உன் வாழ்க்கையில இந்த குழந்தை உனக்கு எப்ப அவசியம் தோணுதோ அன்னைக்கு என்னுடைய அனுமதி இல்லாமயே உன் குழந்தைய நீ கொண்டு போலாம். அந்த உரிமை உனக்கு எப்ப உண்டு. உங்களை எனக்கு தெரியாதா? என் வயித்துல சுமந்ததை உங்க தலையில சுமத்துட்டேன். என் குழந்தைய உயிருக்குரியா காப்பாத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரேக்கா, எங்க போற? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த மாதிரி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட போறேன். அக்கா, கஸ்தூரி காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர் வேலை காலி இருக்குன்னு பேப்பரை விளம்பரம் பார்த்தேன். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். என்ன டாக்டர் பேசாம இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மல்லிகாவுக்கு அபாஷன் ஆயிட்டதுனால இனி அவங்க கர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமை ஏற்படும். அவங்க நீண்ட நாள் உயிரோட வாழணும்னா குழந்தை வேணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது. ஐயோ, இது என் தம்பிகிட்ட நான் எப்படி சொல்றது? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லக்கா. டாக்டர், அவ ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேங்க. தம்பி, ஆண்டவனுடைய சித்தம் அப்படி இருக்கும்போது நாம என்னப்பா செய்ய முடியும்? உனக்கு வாரிசு இல்லாம போனதுல உன்னை விட எனக்கு தான் ரொம்ப வருத்தம். இதோ என் பிள்ளை, இவனை நான் உனக்கு தத்தம் பண்ணி கொடுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இவன் உங்க பிள்ளை. தமிழ் ப்ரொஃபசர் வேலை கேட்டு வந்திருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அதுல வசந்திங்கிற பெண்ணுடைய அப்ளிகேஷனை மட்டும் சிபாரிசு பண்றேன். ஏன்னா மற்ற எல்லாரையும் விட அந்த பெண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால அந்த பெண்ணுக்கே வேலை கொடுத்துடலாம் இல்லையா? ஆமா சார், அப்படியே செய்யலாம். அந்த பொண்ணு கூட இப்ப இங்க வந்துருக்கு. அப்படியா? அப்போ நேரவே போய் சொல்லிடுங்களேன். நல்ல வசந்தி, நான் உன்னை காதலிச்சேன், நீ யாரையோ காதலிச்சேன். ஆக 2 காதலுமே ஈடேறல. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. வசந்தி, உங்க அப்ளிகேஷனை எங்க சேர்மன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நாளைக்கு நீங்க காலேஜில் வந்து ஜாயின் ஆயிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்றேன். வசந்தி, நீங்களா? நீ காலேஜுக்குள்ள போறத பார்த்தேன். இன்னுமா படிப்பு முடியலன்னு நினைச்சேன். பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ப்ரொஃபசர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, போங்க. வசந்தி, உனக்கு என்ன இப்படி வேர்க்குது? என்ன வேர்க்கிற உடம்பா? சும்மா இருங்க மாமா. நான் முட்டி மாதிரி இல்ல, நல்லவன் ஆயிட்டேன். நல்லவன் ஆயிட்டேன்னு நீங்களே சொல்றீங்களா? அது நான் இல்ல சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் குறுப்புதான். நான் உன்னை எதுக்காக தேடிச்சு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? வந்து நீயா? எங்க புலிக்கிட்ட இருந்து தப்பி வேடங்கிட்ட சிக்க மான் மாதிரி உன் வீட்லயா நான் இருக்கேன்? அட பாவி, என் மாமாவையே விட்டு என்னை கடத்தி வர சொல்லிருக்கியே, உனக்கு என்ன தைரியம்? என்ன, அந்த ஆள் உன் மாமாவா? ஆஹா, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பாஸ்கர், உன் பணத்தினாலே என் மாமாவின் பலகீனத்தை விலைக்கு வாங்கலாம். ஆனா என்ன நீ அடிமையாக்க முடியாது. இல்ல வசந்தி, இல்ல. நீ பணத்திமிர் படைச்ச, இல்ல. மனத்திமிர் உள்ளவன், இல்ல. பெண் வேட்டையாடுற பேய். இல்ல இல்ல. பாஸ்கர், எச்சரிக்கிறேன். நான் நீரு பூத்த நெருப்பு. நெருங்கினே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். சீதையை சிறையெடுத்த ராவணனுடைய கதி என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் ராவண இல்ல, பாஞ்சாலியை காப்பாத்தின கண்ணனா கருதி நான் சொல்றது கேளு. என்ன நம்பு வசந்தி. வசந்தி, என்ன அடிக்க உனக்கு உரிமை உண்டு. ஆனா காலம் தவறி உன் கை என் கண்டத்துல படுது. வசந்தி, உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி செய்த பழைய பாஸ்கர் என்னைக்கோ செத்து போயிட்டான். இப்ப நீ பாக்குறது புது பாஸ்கர். வசந்தி, பணத்தினாலேயோ பலாத்காரத்தினாலேயோ
ஒரு பெண்ணை பணிய வைக்க முடியாதுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காதலியா நினைச்சாத்தானே குற்றம், சகோதரியா பாவிச்சுட்டா என் வாழ்க்கை பூரா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அதனால ஏன் இதே தோட்டத்துல வளர்த்து ஆளாக்குன காதல் பயிரை நானே அழிச்சிட்டேன், பாசத்தை விதைச்சு. அது குற்றம்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். சார், காலேஜ் படிப்புக்கு உங்ககிட்ட உதவி பணம் வாங்கிட்டு போவோமே, அந்த பொண்ணு வந்திருக்கு. இதோ வருங்க. இந்தம்மா. ரொம்ப நன்றிங்க. நீ எனக்கு நன்றி சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. நல்லா படிச்சு முதல் வகுப்புல பாஸ் பண்ணி நான் உனக்கு நன்றி சொல்லும்படியா நடந்துக்கு. வசந்தி, உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டனே. நீ வேலை பார்க்க போற காலேஜுக்கு நான் தான் சேர்ந்தேன். அப்படியா? தெரிஞ்சிருந்தா அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டீல்ல. உன்னை பத்தி கேள்விப்பட்டு உனக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் தான் அப்படி ஒரு விளம்பரத்தை போட சொன்னேன். ஐயா, வசந்தி! ஆமா வசந்தி. யாரு? வசந்தி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கு. வசந்தி, உன்னை பத்தி நாங்க பேசாத நாளே கிடையாது. அப்படியா? ஆமா வசந்தி, 3 நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பத்தி, ஒரு நாளைக்கு 3 தடவையாவது உன்னை பத்தி நினைச்சு பேசிக்கிட்டே இருப்போம். வசந்தி, நீங்க எப்படி திடீர்னு? அது வந்து இல்ல, பாஸ்கர் சேர்மனா இருக்காரு. அந்த காலேஜ்ல நான் தமிழ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் தெரியாதே. எனக்கே தெரியாது. சரி சரி, இப்பதான் வேலைக்கு சேர்ந்தாங்க. வசந்தி, சாரும் சாமுவும் ரொம்ப நாளா இங்கதான் இருக்காங்கிறது உனக்கு தெரியும். அவங்க கூட நீ இங்கேயே இருக்கலாம், உனக்கு ஆட்சேபனை இல்ல இல்ல? ஆமா வசந்தி, பாஸ்கரோட வீடு பச்சைப்ப முதலியார் சத்திரம் மாதிரி. ஓசி சோறு, உதவி பணம், இலவச திருமணம், இதுக்கெல்லாம் இந்த தேவஸ்தானத்தை தேடிதான் எல்லாருமே வராங்க. வசந்தி, தனி மரமா இருக்கிற நீ இந்த தோப்புக்கு வந்துட்டினா எங்க இளம் துறவி உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். ஆமா வசந்தி. வசந்தி, உன் உடன் பிறந்த சகோதரன் மேல உனக்கு நம்பிக்கை உண்டுன்னா நீ இங்கேயே தங்கலாம். அப்படியா? அப்போ நீ அந்த வீட்டிலே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டியா? ஆமாக்கா. ஏன், இங்க உனக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. என் குழந்தை பக்கத்திலேயே இருந்தா அதோடைய வளர்ச்சியும் வருங்காலம் பாதிக்கப்படுமோன்னு நான் பயப்படுறேன். சரி, உனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தா வேண்டாம். ஆனா ஒண்ணு கேக்குறேன் வசந்தி, அந்த பாஸ்கருடைய வீடு உனக்கு பாதுகாப்பான இடம் தானே? ஆமாக்கா, அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே தங்கலாமங்கிற முடிவுக்கு வந்து. அக்கா, என் குழந்தை விஷயம் மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயோ, உனக்கு அந்த பயமே வேண்டாம் வசந்தி. ஐயோ, குழந்தை அழுதக்கா. அது என் காரியத்தில் கேக்குதம்மா, நான் வரேன். மறுபடியுமா?